வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். ஜோஹர் தேர்தலில் 2 மணி நிலவரப்படி 1.3 மில்லியனுக்கும் மேற்பட்டோர் வாக்களிப்பு. 48.91% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. ஜோஹர் மாநில தேர்தலில் இன்று பிற்பகல் 2 மணி நிலவரப்படி 48.91% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அதிகாரப்பூர்வ தகவலின்படி இன்று காலை முதல் 1.3 மில்லியனுக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் தங்கள் ஜனநாயக கடமையை நிறைவேற்றியுள்ளனர். இந்நிலையில் மாநிலத்தின் 56 சட்டமன்ற தொகுதிகளிலும் அமைக்கப்பட்டுள்ள அனைத்து வாக்குச்சாவடிகளும் மாலை 6 மணியளவில் மூடப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இதனிடையே வாக்குப்பதிவு சுமூகமாகவும் ஒழுங்காகவும் நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் தேர்தல் ஆணையத்தின் தலைவர் டத்தோஸ்ரீ ராம்லான் ஹாரூன் நகரில் உள்ள 4 வாக்குப்பதிவு மையங்களை இன்று நேரில் ஆய்வு செய்தார். காலை 8:50 மணியளவில் ஸ்கூடாய் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட டேவான் ராயா தமன் உங்கு துன் அமீனா வாக்குப்பதிவு மையத்தில் தனது ஆய்வை அவர் தொடங்கினார். வாக்காளர்களுக்கான வசதிகள், வாக்குப்பதிவு நடைமுறை மற்றும் தேர்தல் பணியாளர்களின் செயல்பாடுகள் ஆகியவற்றை அவர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இதனிடையே பலாய் ராயா புலாவ் பசார் வாக்குச்சாவடியானது வாக்குப்பதிவு நிறைவடைந்து முதலில் மூடப்பட்ட மையமாக பதிவாகியுள்ளது. இதுகுறித்து திங்காரோ தொகுதி தேர்தல் அதிகாரி ஜமீல் ஹஸ்னி அப்துல்லா கூறுகையில், ஒரே ஒரு வாக்குப்பதிவு அறையை கொண்ட இந்த வாக்குச்சாவடியில் 32 பேர் மட்டுமே பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்களாக இருந்ததால் காலை 11 மணிக்கே வாக்குப்பதிவு நிறைவடைந்ததாக தெரிவித்துள்ளார். மேலும் பலாய் ராயா புலாவ் அவுர் மற்றும் ஸ்கோலா கெபாங்சான் எஸ்கே புலாவ் புமாங்கில் வாக்குச்சாவடிகள் நண்பகல் 12 மணிக்கும், பலாய் ராயா புலாவ் சிபு மற்றும் எஸ்கே புலாவ் திங்கி வாக்குச்சாவடிகள் பிற்பகல் 2 மணி அளவிலும் மூடப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பினாங்கு மாநில ஆட்சியாளர் துன் ரம்லிங்கா தாலிப்பின் 85வது பிறந்த நாள் விழாவையொட்டி இன்று நடைபெற்ற 2026ஆம் ஆண்டிற்கான பினாங்கு மாநில விருதுகள் வழங்கும் விழாவில் தொடர்புத்துறை அமைச்சர் டத்தோ ஃபாமி ஃபட்சில் டர்ஜா பங்லிமா பங்குவான் நெகிரி விருதை பெற்று டத்தோஸ்ரீ பட்டம் வழங்கி கௌரவிக்கப்பட்டார். மடானி அரசாங்கத்தின் செய்தி தொடர்பாளருமான ஃபாமி ஃபட்சில் இவ்வாண்டு DPPN விருதை பெற்ற ஒரே நபர் ஆவார். இன்று நடைபெற்ற விருதளிக்கும் விழாவில் மொத்தம் 230 பேர் கௌரவிக்கப்பட்டனர். மேலும் 19 பேருக்கு டர்ஜா கமிலாங் பங்குவான் நெகிரி என்ற DGPN விருது வழங்கப்பட்டு அவர்களுக்கும் டத்தோஸ்ரீ பட்டம் வழங்கப்பட்டது. அவர்களில் மாரா இன்கார்பரேட்டட் சென்ட்ரியன் பர்ஹாட் தலைவர் டத்தோ அப்துல் அலீம் முகமது மற்றும் இன்வெஸ்ட் பினாங் தலைமைச் செயல் அதிகாரி டத்தோ லூ லீலியான் ஆகியோரும் இடம்பெற்றனர். அதேவேளையில் 9 பேருக்கு டர்ஜா யங் மூலியா பங்குவான் என்ற DMPN விருதும், மேலும் 72 பேருக்கு டர்ஜா சத்யா பங்குவான் நெகிரி என்ற DSPN விருதும் வழங்கப்பட்டது. DSPN விருது பெறுவோருக்கு டத்தோ பட்டம் வழங்கப்படுகின்றது. இன்று காலை 8:45 மணியளவில் பினாங்கு மாநில ஆட்சியாளர் துன் ரம்லிங்கா தாலிப் மற்றும் அவரது துணைவி தொக்புவான் டத்தோ ராஜா நோரா அஷிகின் ராஜா அப்துல்லா நிகழ்வில் கலந்து கொண்டு விழாவை தொடக்கி வைத்தனர். இன்று தொடங்கிய இந்த மாநில விருதுகள் வழங்கும் விழா வரும் ஜூலை 13, 14 மற்றும் 15 ஆகிய தேதிகளிலும் நடைபெறவுள்ளது. இதில் 101 பேருக்கு மாநில உயரிய விருதுகளும், மேலும் 1120 பேருக்கு பதக்கங்கள் மற்றும் கௌரவ அலங்காரங்களும் வழங்கப்பட உள்ளன. 16வது ஜோஹர் மாநில தேர்தலில் 2.6 மில்லியன் பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்கள் வாக்களிக்க உள்ள நிலையில் மலேசியா, சிங்கப்பூர் இடையிலான முக்கிய தரைவழி எல்லை நுழைவாயில்களான சுல்தான் இஸ்கண்டா கட்டிடம் மற்றும் சுல்தான் அபுபக்கார் வளாகம் உள்ளிட்ட இடங்களில் இன்று காலை போக்குவரத்து மற்றும் மக்கள் நடமாட்டம் சீராக இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உள்துறை அமைச்சர் டத்துஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் மலேசிய எல்லை கட்டுப்பாடு மற்றும் பாதுகாப்பு முகமையான AKPS வழங்கிய தகவலின் அடிப்படையில் இந்த தகவல் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தனது எக்ஸ் சமூக ஊடக பதிவில் தெரிவித்துள்ளார். இன்று வாக்குப்பதிவு நாளையொட்டி எல்லை சாவடிகளில் வழக்கத்தை விட அதிக மக்கள் நடமாட்டம் ஏற்படும் என எதிர்பார்க்கப்பட்ட போதிலும் எந்தவித நெரிசலும் பதிவாகவில்லை. இந்நிலையில் நிலைமையை அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வாக்காளர்கள் ஷார்ட்ஸ் எனப்படும் காற்சட்டை அணிந்து வாக்களிக்க வருவதற்கு எந்த அதிகாரப்பூர்வ ஆடை விதிமுறையும் இல்லை என்று தேர்தல் ஆணையம் தெளிவுபடுத்தியுள்ளது. இதுகுறித்து தேர்தல் ஆணையத்தின் துணைத் தலைவர் அஸ்மி ஷரோம் வெளியிட்டுள்ள
தகவலில் அரசியல் கட்சி அல்லது வேட்பாளர்களின் சின்னங்கள் இடம்பெற்ற ஆடைகளை தவிர வேறு எந்த ஆடை கட்டுப்பாடும் இல்லை என்று தெரிவித்துள்ளார். அதேவேளையில் ஷார்ட்ஸ் அல்லது நீல கால்சட்டை தொடர்பாக எந்த ஆடை விதிமுறையும் இல்லை என்பதையும் அவர் உறுதிப்படுத்தியுள்ளார். ஸ்கூடாயில் உள்ள SMK துன் அமினா பள்ளியில் மஞ்சள் நிற டி-ஷர்ட்டும் காக்கி நிற ஷார்ட்ஸும் அணிந்து வந்த ஒருவர் பாதுகாப்பு பணியாளர்களால் வாக்குச்சாவடிக்குள் அனுமதிக்கப்படவில்லை என கூறப்பட்ட முகநூல் பதிவு வைரலானதை தொடர்ந்து தேர்தல் ஆணையம் இந்த விளக்கத்தை வெளியிட்டுள்ளது. கோலம்பூர் பிட்டாலிங் ஸ்ட்ரீட் சந்தையில் நடத்தப்பட்ட அதிரடி சோதனையில் 5403 போலி உலக கோப்பை கால்பந்து ஜெர்சிகளை உள்நாட்டு வாணிபம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சின் அமலாக்க அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். நேற்று மாலை 6 மணியளவில் 5 கடைகளில் நடத்தப்பட்ட இச்சோதனையின் போது இந்த விற்பனை செயல்பாட்டில் ஈடுபட்டதாக கூறப்படும் 6 வெளிநாட்டு தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டனர். இதுகுறித்து கோலம்பூர் KPDN அமலாக்க பிரிவின் தலைவர் ஷரான் அர்ஷாட் கூறுகையில், போலி ஜெர்சிகள் உள்ளூர் வாடிக்கையாளர்களுக்கு 50 ரிங்கிட்டிற்கும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு 100 ரிங்கிட்டிற்கும் அதிகமான விலைக்கும் விற்பனை செய்யப்பட்டதாக தெரிவித்துள்ளார். இந்த போலி பொருட்கள் விற்பனை தொடர்பில் அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பேரா மாநிலம் கிரிக் பகுதியில் தொடர்ச்சியாக கார் கண்ணாடிகளை உடைத்த சம்பவம் தொடர்பாக 13 மற்றும் 14 வயதுடைய இரு சிறார்களை போலீசார் கைது செய்துள்ளனர். நேற்று வெள்ளிக்கிழமை பெறப்பட்ட 8 புகார்களை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் தமான் சரி தமங்கோர், தமான் மெஹா, தமான் கிரிக் ஆகிய பகுதியில் 3 வாகனங்களின் கண்ணாடிகளை உடைத்ததில் இருவருக்கும் தொடர்பு இருப்பது தெரியவந்துள்ளது. இந்த சம்பவங்களில் 8 வாகனங்கள் சேதமடைந்துள்ளதுடன் மொத்த இழப்பு 10,000 ரிங்கிட் என மதிப்பிடப்பட்டுள்ளது. கற்கள் மற்றும் செங்கற்களை பயன்படுத்தி கண்ணாடிகள் உடைக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த வழக்கு குற்றவியல் சட்டம் பிரிவு 427 கீழ் விசாரணை செய்யப்பட்டு வருகின்றது. கத்துங்கா ஜயாவில் உள்ள மளிகை கடையில் தனியாக இருந்த 70 வயதுடைய பெண் கடை உரிமையாளரை ஆயுதங்களுடன் வந்த மூவர் கட்டி போட்டு நகை, பணம் மற்றும் கைபேசிகளை கொள்ளையடித்து சென்றனர். இதுகுறித்து டுங்குன் மாவட்ட போலீஸ் தலைவர் நிக் அப்துல் ஹலீம் நிக்மாட் கூறுகையில், நேற்று வெள்ளிக்கிழமை பிற்பகல் 1:45 மணியளவில் அரிவாள் மற்றும் இரும்பு கம்பியுடன் வந்த சந்தேக நபர்கள் அம்மூதாட்டியின் கைகளை கட்டி வாயை டேப்பால் ஒட்டிவிட்டு நகைகள், ரொக்க பணம், 2 கைபேசிகள் மற்றும் தனிப்பட்ட ஆவணங்களை கொள்ளையடித்து சென்றதாக தெரிவித்துள்ளார். இந்த சம்பவத்தில் மூதாட்டிக்கு காயம் எதுவும் ஏற்படவில்லை என்றாலும் ஆயிரக்கணக்கான ரிங்கிட் மதிப்பிலான பொருட்கள் பறிபோயுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் சாம்பல் நிற புரோத்தான் ஈஸ்வரா காரில் தப்பிச் சென்றதாக நம்பப்படும் 3 சந்தேக நபர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். இந்த வழக்கு குற்றவியல் சட்டம் பிரிவு 395 அல்லது 397 கீழ் விசாரிக்கப்பட்டு வருகின்றது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.